வைகை எக்ஸ்பிரஸுடைய 48வது ஆனிவர்சரி. இந்த வண்டி விட்டு 48 வருஷம் ஆகுது இன்னையோட. ஆகஸ்ட் 15, 1977 விட்டாங்க. ஸோ தூங்கா நகரத்துக்கு ஒரு லைஃப் லைன்னா அது வைகை தான். ஓகே, அது பேர்லேருந்து எல்லாமே. ஸோ ஸ்பீடாக இருந்தாலும் மதுரையிலேருந்து எங்கே வெளியே போகணும், சென்னை, திருச்சி எங்கே போனாலும் இந்த வைகை தான் நமக்கு ஒரு லைஃப் லைனு. ஸோ இதுக்கு ஏன் நம்ம வைகைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் இன்டர்சிட்டி. அதாவது இன்டர்சிட்டினா காலையில் இங்கேருந்து தலைநகரம் சென்னைக்கு போயிட்டு நைட் இங்கே வர்ற மாதிரி ஒரு ட்ரெயின் இது. ஸோ இது வந்து 497 கிலோமீட்டர் இன்னைக்கு 7.5 மணி நேரத்தில் கவர் பண்ணுது. ஸோ இதோட டெடிகேட்டட் டைமே 1977 7.5 hours தான். ஸோ காமன் பீப்புளுக்கு ஒரு பெரிய ப்ரீமியம் ட்ரெயின் மாதிரி. இன்னொன்று, இன்னைக்கு இந்தியாவில் ஓடுற முக்கால்வாசி சதாப்தி இந்த மாதிரி துரந்தோ ட்ரெயின்ஸோட ஸ்பீடுக்கு மேட்ச் ஆகிற ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ 1977 இதோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பூரிக்க வைக்கும். இன்னைக்கு நமக்கு எப்படி வந்தே பாரத்தில் ப்ரீமியம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கோ, அன்னைக்கும் வந்து முதல்ல விடும்போது ஃபர்ஸ்ட் விட்ட பேண்ட்ரி கார் வச்சு விட்ட ஒரு ட்ரெயின் மீட்டர் கேஜில். அதே மாதிரி மீட்டர் கேஜில் 1994 ஏசி சேர் கார் போட்ட ட்ரெயினும் அதுதான். அதே மாதிரி வந்துட்டு 1977 விடும்போது இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டெடிகேட்டட் இன்ஜின் கேனடாலேருந்து வர வைக்கப்பட்டுச்சு. இதுக்கு அந்த 100 கிலோமீட்டர் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறதுக்கு கோச்சஸ் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஐசிஎஃப்ல வந்து டெடிகேட் அதுக்கு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு டிரைவர்ஸ் எல்லாம் டெல்லியில் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து 100 கிலோமீட்டர்ஸ் இது பண்ணுறது சொன்னாங்க. வருஷம் இது பண்ணுறது வந்துட்டு நம்ம வந்து ரயில்வேஸ்க்கு ஒரு நன்றி சொல்லணும். ஹார்ட் ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் ரயில்வேஸ் இருக்காங்களா, டிரைவர்ஸ், கார்ட்ஸ், சிஎன்டபிள்யூ டெக்னீஷியன்ஸு, அப்புறம் டிடிஸ், ஆர்பிஎஃப், இது வந்து ஒரு 1000 கைகள் சேர்ந்தால் தான் ஒரு ட்ரெயின் ஓடும். அந்த 1000 கைக்கு ஒரு நன்றி சொல்றதுக்கு தான் இதை பண்ணுறோம். அனைத்து மக்கள் பேசஞ்சர் சார்பிலையும் மிக்க நன்றி. 1963 entered as an apprentice experiment in railway steam locomotives. 63லேருந்து 87 வரைக்கும் ஸ்ட்ரீம் லோக்கோவில் வேலை பார்த்தேன். அப்புறம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஸ்ட்ரீமில் வேலை பார்த்தேன். 101 ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். அப்புறம் டீசல் ட்ரெயினுக்கு குண்டக்கல்ல போய் 69 ட்ரைனிங் ஆனோம். 72 வரைக்கும் அங்கே போய் ட்ரெயினிங் ஆனோம். கொஞ்ச நாள் குட்ஸ் வேலை செஞ்சேன். அப்புறம் டீசலில் பேஞ்சர் ட்ரெயின் 75, 80 வரைக்கும் ஓடணும். 93 அக்கார்டிங் சீனியாரிட்டி நான் வைகை எக்ஸ்பிரஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். கடவுளுக்கு கிருபையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் சுமூகமாக 2004 60 வயசில் ரிட்டையர்ட் ஆனேன். எந்த விதமான விபத்துகளும் எந்த நிர்வாக சம்பவங்கள் எதுவும் நடக்கவில்லை.